தட்சிணேஸ்வரத்தில் ஒரு மரத்தடியில் ராமகிருஷ்ணர் அமர்ந்திருக்கிறார். அவரைச் சுற்றி சீடர்கள். கடவுளை பற்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வாதிடுகிறார்கள். ராமகிருஷ்ணர் புன்னகையுடன் குறுக்கிடுகிறார். ஏன் இந்த வீண் விவாதம்? நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்வது சரிதான், ஆனால் முழுமையான உண்மை அதுவல்ல. ஒரு ஊரில் 4 பார்வையற்றவர்கள் இருந்தார்கள். ஒரு யானையை தொட்டு பார்த்து அது எப்படி இருக்கிறது என்று சொல்ல முயன்றார்கள். ஆஹா, எனக்கு புரிந்துவிட்டது. கடவுள் ஒரு தூணை போலத்தான் இருக்கிறார். இல்லை இல்லை, நீ சொல்வது தவறு. கடவுள் ஒரு பெரிய உலக்கை போல வளைந்து நெளிந்திருக்கிறார். நீங்கள் இருவரும் உளறுகிறீர்கள். கடவுள் ஒரு முரத்தை போல அகலமாக இருக்கிறார். கடவுள் ஒரு சுவரை போல தட்டையாக இருக்கிறது. அவர்கள் நால்வரும் விவாதம் செய்தார்கள். அப்போது அங்கே வந்த ஒருவன் சொன்னான், நண்பர்களே, நீங்கள் பார்த்தது யானையின் ஒரு பகுதியைத்தான். அது தூணும் அல்ல, உலக்கையும் அல்ல. அதுதான் யானை. எதோ மத ததோ பத. எத்தனை மதங்களோ அத்தனை வழிகள். கடவுள் ஒருவர்தான். ஆனால் அவரை ஒவ்வொருவரும் தங்கள் அனுபவத்திற்கு ஏற்ப வெவ்வேறு வடிவங்களில் காண்கிறார்கள்.